ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்ரவ பயிற்சி பற்றி விரிவாகவே தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரகங்களை கொண்டது, என்ன மாதிரி விஷயங்களில் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு இன்ட்ரொடக்ஷனாக பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர், கர்மக்காரகர், ஆயுளுக்கு காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதற்காக பிறந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன விதமான கர்ம பலன்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது சனி பகவானோட கிரகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையாக அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கை பாதையை நடத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எதன் மூலமாக வருமானம் வரணும், ஜீவனம் வரணும், எதை வைத்து வாழ்க்கை அவங்க நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவர் நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப அதிக நாட்கள் கவனம் செலுத்துகிறார். உங்களோட பிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா இல்லை பலவீனமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சனி பகவானோட திசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். அப்போ ஒரு சுற்று வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ சனி பகவானோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுற்று வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவது சுற்றில் அந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அது ஒரு விஷயம் இருக்க, இப்போ அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனியோட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலை, எடுக்கிற காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லைங்க, அதே போல் வருமானத்தில் ஒரு தடை, எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியல, என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும் வகையில் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போகிறார், வக்ரகதி அடைய போகிறார். வக்ரகதி அடைதல் அப்படின்னா என்னன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான் இந்த வக்ரகதியில். அப்போ அவரோட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இயல்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு தடை, தாமதம், பிடிவாத குணங்கள், ஒரு கடினமான உழைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவராக அவர் வர்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மந்தத்தன்மையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வருடம் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருடமும் 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 2024 இந்த வருடம் எப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். 4.5 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார். அப்போ தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆணி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 29ஆம் தேதி வரை
வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுவரையும் நடக்காத விஷயங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் நீங்கும். அதே போல் தீராத ஆசைகள்லாம் தீரும், நடக்கும். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்போ கும்பராசியில் வக்ரகதி அடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரவம் அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்கணும். அப்போ கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சனிங்கிறவர் யோகராக இருக்கக்கூடியவர். கன்னிராசி பார்த்திங்கன்னா யோகர் அவர். அப்போ யோகர் எப்படின்னா, அவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். யோகர் போய் ஒரு 6ஆம் இடத்துல போய் வம்பு வழக்கு எதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிற இடத்துல போய் வக்ரவம் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ யோகர் போய் சிக்கிக்காமல் அங்கே போய் வக்ரகதி அடைஞ்சிட்டார். அப்போ இயல்புக்கு மாறான பலன்கள் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா, கடன் பிரச்சனை, எதிரி தொந்தரவு, அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல இந்த தொந்தரவு, கூட ஒர்க் பண்ணுறவங்களால் இருக்கக்கூடிய தொந்தரவு, இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாயிரும். ஏற்கனவே உங்களுக்கு குரு பார்வை வேறு இருக்குது. குருங்கிறது பலமான பார்வையால் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்களை பக்குவப்படுத்தியிருக்கிறாரு. ஆன்மீக ஈடுபாட்டில் உங்களை பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷய வகையில் உங்களை வச்சுருக்காரு. அப்போ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு புதிய விஷயம் செய்யணும்னா மட்டும்தான் யோசித்து செய்யணும். ஏன்னா சுபர் வக்ரமாக இருக்கார் இல்லையா, அதனால் 5க்குடையவராக அவர் இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்யணுமே தவிர மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற தொல்லையெல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இருக்கிற தொல்லைகள், 6ஆம் இடத்து தொல்லைகள் அனைத்துமே ஒழிஞ்சிருச்சு. எதிரி, கடன், நோய், பகை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு நடக்கிறது அனைத்துமே நல்ல விதமாக தான் நடக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நல்ல விதமாகவே நடக்க போகுது. அப்போ நீங்களாக புதுசாக எதையும் போட்டு குழப்பிக்காமல், கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனாலையும் நீங்களாக போட்டு குழப்பிக்காமல், பயத்தில் குழப்பிக்காமல் இருந்தால் போதும் இந்த காலகட்டத்தில். மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம், புது விஷயம் செய்யணும்னா மட்டும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யணும். நல்ல திசாபுத்தி இருக்கான்னு பார்க்கணும். லக்கண அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்துக்கு இப்போ சாதகமான தசாபுத்தி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதற்கேற்றார் போல் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறும். அதனால் எந்தவித குழப்பமும் இல்லாத இருக்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணி போனீங்க அப்படின்னாலே போதும். புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கோங்க, ஜெயசாதக ஆலோசனை பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு சிக்கல்கள் இல்லை. 3ஆம் இடம் பெரும் முயற்சி எடுக்க வைக்கிறார். 8ஆம் இடத்தில் பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு இருக்குது. வக்கிர பார்வையால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சுப செலவுகளை தான் கொண்டு சேர்ப்பார். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடல் கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும்னு நாளை திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய
ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யலான்னா, புதிய விஷயத்தை தவிர ஏற்கனவே செஞ்ச அனைத்து விஷயங்களையும் அப்படியே மெயின்டைன் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையாக தடையாக இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் போகுது. ஆமாம், தடை, தொந்தரவு, தாமதங்கள், கண்டங்கள், ஆமாம், அசிங்கம், அவமானம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மறைய போகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சின்ன சின்ன திடீர் செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏதாவது ஒரு குடும்பத்திற்காக ஒரு திடீர் செலவு அப்படிங்கிறத செய்வீங்க. ஆமாம், ஒரு செலவு தான் அதிகரிக்கும். செலவு என்ன மாதிரி அதிகரிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவசர செலவுகளாக அது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஓவராலாக உங்களோட அமைப்பு அப்படிங்கிறது ஒரு 70% நல்லா தான் இருக்குது. ஆமாம், உங்களுடைய ஜெயசாதகத்தை பார்த்து ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வகையில் கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.